ஒரு காதல். இதுக்கு மேல எங்க மாமா மனசை நோக்கடிக்காதீங்க. மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் பேங்க் வரைக்கும் போய் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நகையை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க இதையெல்லாம் மனசுல வச்சுக்காம ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுங்க கையல். நகை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். சொன்னபடி நடந்துக்கிட்டா நானும் சொன்னபடி நடந்துப்பேன். ஒருவேளை காசு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஃபேவரா நடந்துக்காம போயிட்டா? இவ்வளோ பெரிய கேடி வேலையை பண்ணிட்டு அதை பணம் கொடுத்து சரி கட்ட பார்க்குற உனக்கு நல்லா ஏமாத்துறோம். ஒருவேளை நீங்க எவிடன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டா? இந்த மாதிரி நேரத்துலையும் உன்னை என்னை தேடி வந்து பார்க்க வச்ச எனக்கு உன்னை முடிக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்பதான் அது என்ன கட்டிக்க போற தீனான்னு தெரிஞ்சது. அவங்க பேசிக்கிட்டதுல இருந்தே அவங்க 2 பேரும் நல்லவங்க இல்ல, தப்பானவங்கன்னு தெரிஞ்சது. எத்தனையோ பேர்த்த என்கவுண்டரில் போட்டிருக்கோம். நீ எல்லாம் எனக்கு ஜுஜுபி. நான் நினச்சா குருவியை சுடுற மாதிரி சுட்டு போட்டு போயிட்டே இருப்போம். நம்ம 2 பேரும் ஏய், ஆஃப் பண்ண சொன்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதோ பண்ணிடுறேன். ஏய், என்ன பண்ற? அந்த ரிமோட்டை கொடு. ஏய், குடுன்னு சொல்றல, அந்த ரிமோட்டை கொடு. குடுன்னு சொல்றேன். காயவே ஸ்வாஹா விஞ்ஞான ஸ்வாஹா. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்கோ. குருணாய ஸ்வாஹா ஆப்ரணதே ஸ்வாஹா தயச்சதே ஸ்வாஹா. இந்த அக்ஷதை கையில் வாங்கிங்கோ. பிள்ளையார் நினைச்சு கொட்டிங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வவிக்னோபசாந்தஜே மகாகணபதஜே நமः. யாஜாமி ஆவாகஜாமி சமஸ்தோபசாராணி சமர்ப்பஜாமி சமஸ்த ராஜ உபசாராம் சமர்ப்பஜாமி. மகாகணபதஜே நமோ நமः. சமஸ்தோபசாராணி சமர்ப்பஜாமி. பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. கூட்டிட்டு வரேன். பொண்ணு கூப்பிட்டா. பிரியா, பிரியா வாமா போலாம். பொண்ணை மணவரைக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன பிரியா கையில பாக்குற?
உன் ஃப்ரெண்டு வர சொன்னாதான் வருவியா? ட்ரைனிங் ரொம்ப முக்கியமா போச்சுல. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆனா இப்படிதான் நடந்துப்பியா? ஏய், நான் சூர்யா சாரை முழுசா அடையணுன்றதுக்காக தான் இந்த ட்ரைனிங்க்கே வந்திருக்கேன். சூர்யா சாருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நானும் வேலைக்கு போக மாட்டேன், அவரையும் நான் வேலைக்கு போக விடவே மாட்டேன். நான் அவரை ராஜா மாதிரி வீட்லயே வச்சு பார்த்துப்பேன். ராஜா வராரு, இப்ப சல்யூட் அடிக்க ரெடியா இரு. ஓகே, எல்லாரும் வந்தாச்சா? நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா வில்லேஜ் கேம்ப் முடிச்சுட்டு வந்த கையோட உங்க எல்லாருக்குமே அடுத்த சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நமக்கு ஹெட் ஆபீஸ்ல இருந்து சர்க்குலர் வந்திருக்கு. அதை பத்தி சொல்லதான் உங்க எல்லாரையும் இங்க வர சொல்லியிருக்கேன். நம்ம அகாடமில அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார் போலீஸ். மார்ஷல் ஆர்ட்ஸ்ங்கிறது ஒவ்வொரு மனுஷனும் கத்துக்க வேண்டிய ஒரு கலை. முக்கியமா போலீஸ்காரங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு போலீஸா மக்களை காப்பாற்றணும்னா அதுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் ரொம்ப முக்கியம். அது ரெண்டு நேஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் ஆஃப் போலீஸ் அகாடமிஸ். நீங்க தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அப்படின்னு வெவ்வேறு விதமான மொத்தம் 4 ஸ்டேட்ல இருந்து போட்டியில கலந்துக்க வந்திருக்கீங்க. மொத்தம் 4 டீம் இதுல கலந்துக்க போறீங்க. முதல்ல 2 டீமா பிரிஞ்சு அவங்களுக்குள்ள மோதணும். அதுல ஒரு டீம் ஜெயிக்கணும். அதுல ஜெயிக்கிறவங்க தான் அவார்ட் வின்னர். அவங்க பிரசிடென்ட் கையால அவார்டு வாங்க போறீங்க. உங்களுக்குள்ள போட்டி பொறாமன்னு எதுவும் தேவையில்லை. அவங்களே உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க தேவையான பயிற்சி எடுத்துக்கிட்டு போட்டியில கலந்துக்கலாம். நீங்க எந்த ஸ்டேட்டு, எந்த அகாடமின்னு எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டோம். ஆனஸ்டா டெக்னிக்ஸ் யார் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த அடிப்படையில தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து ஜெயிக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அவார்டு உறுதியா கிடைக்கும். அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த ட்ரைனிங் இந்த போட்டிக்கு மட்டும் இல்ல, நீங்க போலீஸா ஒர்க் பண்ணும் போதும் நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, இப்போ வந்திருக்க டீம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. வாங்கினது மட்டும் இல்லாம இப்போ டிஃபென்ஸ் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கு. நாளைக்கு காலையில இருந்து ட்ரைனிங் செஷன் ஆரம்பமாக போகுதுன்னு சூர்யா சார் சொன்னது இவ்ளோ சந்தோஷமான விஷயம் அடுத்தடுத்து நடக்கிறப்போ நான் சந்தோஷப்படாம இருக்க முடியுமா கயல்? சூர்யா சார் வாயாலே பெஸ்ட் கேண்டிடேட்னு கேட்டது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அடுத்து இந்த போட்டி ட்ரைனிங் எல்லாமே ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒண்ணு தானே பிரியா. இதுக்கு எதுக்கு இவ்ளோ சந்தோஷம்? உனக்கு எல்லாமே சாதாரணம் தான். ஆனா எங்களுக்கு தாண்டி தெரியும் இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. பேசாம சாப்பிடு. இதுவும் சாப்பிடறப்ப சாதாரண விஷயம் சொல்லிட்டு அப்படியே இருக்காம அங்க இருக்க தண்ணி எடுத்து குடி. ஏய், நிறைய தண்ணி குடிடி. ஏ பிரியா, தண்ணி எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? எல்லாம் அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து தான் புடிச்சிட்டு வந்தேன். அடியே, நீ ஒன்னும் அண்ணியன் இல்லடி. நினைச்சா அம்பியா மாறுறதுக்கும் இல்ல அண்ணியனா மாறுறதுக்கும் நீ வெறும் நிஷா தான்.
என்னதான் பண்ணி தொலைச்சேன்னு சொல்ல வேண்டியதுதானே. எதையாவது விஷத்தை வச்சு தொலைஞ்சிருந்தா நான் நைஸா எஸ்கேப் ஆச்சு ஆவன்ல. ஆனா அதை கூட சொல்லாம சாவடிக்கிறான். ஷோ